இங்கே வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? வேலைக்கா? வேலைக்கு என்ன வேலை தான் கிடக்கு? வேலை எல்லாத்தையும் பிரியாமல் ஓரளவுக்கு எங்கேயும் போகிறேன் படம் பார்க்க. ஆனால் ரஜினி படத்துக்கு போயிருக்கேன். வெளியே வரேன், கொண்டு வெளியே வராங்க. ஆனால் பிள்ளைகள் யாரும் இல்லை. பரவாயில்ல, அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கான்னு சொல்ல வரேன். சந்தோஷம் தானே. அதுமாதிரி துணி வைக்க போனாலும் பின்னாடி நிற்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாருல. என்ன எல்லாம் பண்ணுறாரு. எனக்கு தான் ஒரு 10,000 கேட்டு வாங்கிட்டு இழுத்துக்கலாம் சார் இன்னைக்கு நாளைக்கு. ஆமாம், நான் இந்த மைண்டு சொல்லிப்பிடலாம். ஒரு நம்ம வந்து உள்ளூருக்குள்ளே செஞ்சுக்கிட்டு எதுக்கு சண்டை வந்துடும். என்ன செஞ்சாருன்னு எனக்கும் தெரியலப்பா. அதே அந்த வண்டி எடுத்து வர பாதியை இந்த வண்டி எடுத்து அதாவது ஒரு பழமொழி என்ன சொல்றேன்டா, சேர்த்தி வேலை செஞ்சவனு கேட்டேன், செஞ்ச வேலையை விட்டவனு கேட்டேன். அதே என்ன சொல்றேன், ஒரு உண்மையை சொல்லி உண்மையை நான் உன்ட்ட வந்து சொல்லிட்டு வச்சுட்டா அந்த உண்மையோட நம்ம போயிடலாம். அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக வேண்டி 100 பொய்யை சொல்றது. அந்த ஒரு பொய்யை போய் அந்த இல்லை, அந்த ஒரு உண்மையை குறைக்கிறதுக்கு எத்தனை 100 பொய் சொல்ல வேண்டியது. அந்த 100 பொய் சொல்லி உன் மைண்ட் தானே அங்கே ஒரு மேலே வட்ட என்ன செய்வேன், கதை மூடு ஒரு மேலேயே விழுந்து வச்சுப்பா. இதே நேரம் காலம் வரும், இப்படித்தான் வரும். ஏழை ஏய் வாடா, உனக்கு நமக்கு தேவையாடா ஏதாச்சும். இவங்க இந்த மாதிரி சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தேன் ஆண்டி இந்த மாரி இது அவன் பழ முடியும். ஏய் அப்படிலாம் வேணாம், பிள்ளைகளை வந்து நம்ம கண்ட்ரோல் வைக்கணும். அப்படி நீ இங்கே இருக்கும்போது அப்படி சொல்கிற. அவனுக்கு என்ன சின்ன பையனுக்கு சின்ன பையன் தானே, அப்படிலாம் நினைக்காது. ரெண்டாவது ஹாஸ்டலுக்கு சேர்க்குற வேலையை விட்டுரு, எனக்கு தெரிஞ்ச வேலை வேணும். ஏய் நான் சொல்கிறேன் கேளு, நீ தான் தப்புனாதும். அதே அந்த ஒரு பொம்பளை காட்சி சொல்கிறது ஒன்று சொல்கிறது கேட்குறியா? நான் சொல்கிறேன் ஒன்று கேளு. அப்படிலாம் பிள்ளைய நம்மள அந்த யோசனைகளும் போகக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சொன்னா கேளு, தேவையில்ல அவ்வளோ செய்யாத. பிள்ளைய உன் கண்ட்ரோலில் இல்லைன்னா நீ போயிட்டு ரொம்ப சட்டம். நம்ம பிள்ளைய நம்ம கைப்பட இருக்கும்ப்பா. ஆத்தா என்ன செய்யுது, நான் போயிட்டு கூட போட நீ சின்ன வயசுப்பா, உனக்கு தெரியுதா? இப்போ உனக்கு சொல்ற கேட்குறியம்மா, நான் கேட்குறேன். ஏப்பா அப்படி தானப்பா என் மயன் இப்போ நடுவில் என்ன செய்வேன், என்னம்மா நானும் என் முன்னாடி லாஸ் ஏதாச்சும் ஒன்று நீ நீ ஒரு அதே அப்படி சொல்லுவேன். பெரியவன் கொஞ்சம் கொடுப்பேன், அது அவ்வளோதான். ஒரு சில ஆளுங்க எல்லாம் இப்போ அவ்வளோதான். ஏம்மா பிள்ளைய நம்ம பெற்று போய் அங்கே போய் ஹாஸ்டல் படிக்க வைக்கிறோம், அப்படி எதுக்கு? ஒன்றும் வேணாம், பேசாமல் சொன்னா கேளு. வீடு இருந்து வாசல் இருக்கு. ஆமாம், எதைவாச்சும் வர்த்தாப்ப செய்ய. இதையே எதிர்த்து வரணும். நம்ம வந்து கடவுள் வந்து ஒன்று தயார் பண்ணுறாரு, எதுக்கோ ஒன்று அடுத்து ஒரு பெரிய சவாலுக்கு தயார் பண்ணுறாரு. எதுக்கு வேணா போகிறாங்க? 10 தாய் தாட்டு இருக்கும்போது வேணா போக மாட்டாங்க. எப்படி மனசார என் பொண்டாட்டி மாரி நீ சொல்கிறியா? ஆத்தே ஹாஸ்டல் போன முடிச்சு கேட்கணும். ஆமாம்